Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். வால்யூம் 1ல ஒரு டாப் 55 மார்க் கொஷின்ஸ் போட்டிருந்தோம். வால்யூம் 2ல இருந்து ஒரு டாப் 100 5 மார்க் கொஷின்ஸ் போடுறோம். ஆக்சுவலாக வால்யூம் 1ல 5 மார்க் கொஷின்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஆனால் வால்யூம் 2ல உங்களுக்கு நல்லாவே தெரியும். 7th சாப்டரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 5 மார்க்ஸ் இருக்குது. 9th சாப்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். 10th சாப்டர் ஃபுல்லாக 5 மார்க்ஸாக இருக்கும். 11th சாப்டரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 12th சாப்டரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 300 சம்ல இருந்து ஒரு 100 சம் நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கிறோம். அதாவது 1/3 ஆஃப் த சம் கொடுத்துருக்குறோம். இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இதில் மேக்ஸிமம் சம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏதாவது சம் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தால் இமீடியட்டாக எடுத்து போட்டு பாருங்கள். ஒவ்வொரு சம்மாக டிக் அடிச்சுக்கிட்டே வாங்க. ஃபைனல் ரிவிஷன் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் வால்யூமில் நான் கொடுத்த ஒரு 50 சம்மும் செகண்ட் வால்யூமில் கொடுத்துருக்குற இந்த 100 சம்மும் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 7 கொஷின்ஸ் உங்களுக்கு 14 கொஷின்ஸில் கிடைக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் டஃப் லெவல் சம்ஸும் நம்ம இதில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஈஸியாக ஃபீல் ஆகும். ஆகவே இந்த 100 சம்ஸில் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணுறேன். இது கூட நான் கீயும் சேர்த்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் ஏதாவது கிரியேட்டட் சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 100 சம் படிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 hours 6 hours ஆகும். ஆனால் இந்த 5 hours 6 hours நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய பிரெயின் அவ்வளோ ரெஃப்ரெஷ் ஆகும். படித்து வச்சிருந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே திருப்பி ரீகால் ஆகும், ரிவைஸ் ஆகும். இதனால எந்த நஷ்டமும் கிடையாது. தெரிஞ்ச சமம் இன்னொரு வாட்டி போட்டு பார்க்கும்போது உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். அதனால நமக்கு 7 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறோம் பப்ளிக் எக்ஸாமில். ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஒரு 50 கொஷின்ஸ் தான் கொடுத்துருந்தா அதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த 100 கொஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எந்த சம்மும் மிஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப டஃப், இது வேண்டாம், இது கஷ்டம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடாதீங்க. 100 சம் அட்லீஸ்ட் எதையாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் ஒரு 14 கொஷினில் 7 கொஷின் இதுலேருந்து வர்றதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 90%லேருந்து 100% ப்ராபிலிட்டி இருக்குது இதுலேருந்து வர்றதுக்கு. பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. இது போட்டு பார்த்துட்டீங்கன்னா இது பேஸ்டு சம்ஸ் எது வந்தாலும் உங்களால் சம் போட முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது பேஸ்டா சம்ஸ், இது நம்பர் மாற்றி கேட்கலாம், அல்லது அதே ஐடியா வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன்ஸ் மாற்றி கேட்கலாம். அப்படிலாம் வந்து உங்களால் சம் போட முடியும். ஓன் சம்மாக இருந்தாலும் சரி, கிரியேட்டட் சம்மாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி புக்கில் இருந்து கேட்டிருந்தாலும் சரி, நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் ஃபார் அ டஃபஸ்ட் ஃபைட். ஒரு கஷ்டமான போருக்காக நம்ம தயாரானாதான் அந்த போரில் நம்ம வெற்றி பெற முடியும். நீங்கள் எதிரியை லைட்டாக நினச்சிட்டு போவாதீங்க. அவன் என்ன மாதிரி ஒன்றாலும் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரில் என்ன மாதிரி கொஸ்டின் வரலாம். ஆகவே எப்போதுமே லைட்டாகவே திங்க் பண்ணுக்காதீங்க. எது ஈஸியான சம்ஸ் மட்டும் தான் வரும்னு சொல்லிட்டு. ஈஸியானது வந்தால் உங்களை விட எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இந்த 100 கொஸ்டின் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அளவுக்கு 14ல ஒரு 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்ற உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.